எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஆர்த்தி, வயசு 35 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வசதியான நல்ல அழகான ஒரு பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியம் 14 தனுசுன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் 14 போராடம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்கம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மெகந்தி சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க எல்லா விதமான ஃபங்க்ஷன்களுக்கும் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெகந்தி கோர்ஸ் வச்சு சொல்லியும் கொடுக்குறாங்களாமா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸை இருக்கிற ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா இவங்க அப்பாவோட கம்பெனியில் ஒரு போர்டு மெம்பராக இருக்கிறாங்களாமா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு அக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதியை பொறுத்தவரை எந்த குறையும் இல்லாமல் நல்லாவே இருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் தான் ஒரு கசப்பான அனுபவம் போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகாமல் கருத்து வேறுபாடு காரணத்தினால தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்தோம்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டராக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களே முயற்சி பண்ணி வச்சு லைஃபுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வரனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இவங்க பேர் ஜீவிதா, வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசியும் 14 துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் 14 சுவாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரன் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. நல்ல திறமையான பொண்ணு தாம்மா இவங்க. அதே நேரத்தில் சுயபுத்தி உள்ளவங்கம்மா. இவங்க என்கிட்ட பேசும்போதே புரிஞ்சிக்க முடியுது. இவங்க அப்பா இவங்க ஏரியாவில் ஒரு பெரிய தலைக்கட்டுன்னு சொல்கிறாங்கம்மா. மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா ஆசேஃப்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்க தான் சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் ஒரு கசப்பான அனுபவம் பற்றி சொல்கிறாங்கம்மா. அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல விரும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லரில் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும், இவங்க பொண்ணு இவங்க நல்லபடியாக பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல வேலையில் ஒரு டீசெண்டான வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூட சொல்லியிருக்காங்க. மேரேஜை இவங்களே பண்ணி வைக்கிறதான்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.